எக்ஸஸ் 5.3 இருக்க தேர்ட் கொஸ்டினில் இருக்க 8th டிவிஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், டி கொடுத்துட்டாங்க, ஏஎன் கொடுத்துருக்காங்க, எஸ்என் கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்கிறது என்னும் ஏவும் தான். நமக்கு ஆக்சுவலி என்ன தெரியும், ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டின்னு தெரியும். ஆனால் கிவன் என்னது, ஏஎன் இஸ் ஈக்குவல் டு 4னு கொடுத்துருக்காங்க. அதை அப்போ எப்படி எழுதலாம், ஏ ப்ளஸ் என் தான் தெரியாது, ஸோ என் மைனஸ் 1, டி தெரியும் 2னு இஸ் ஈக்குவல் டு 4னு எழுதலாமா? ஸோ இதை எப்படி எழுதலாம், ஏ ப்ளஸ் 2n மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 4. தட் இஸ் இந்த 2 வந்து ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா ஏ ப்ளஸ் 2n இஸ் ஈக்குவல் டு 4 + 2 6 கிடைக்கும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது, 6 மைனஸ் 2 என்ன எழுதலாமா? இது நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, வேண்டாம். ஸோ n/2 இஸ் ஈக்குவல் டு இன்னொரு ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, ஏ ப்ளஸ் ஏஎன் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸோ அதை தான் இப்போ பண்ண போகிறோம். தட் இஸ் எஸ்என் கொடுத்துருக்காங்க, திருப்பி என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்என் இஸ் ஈக்குவல் டு -14 கொடுத்துருக்காங்க. அப்போ n/2 ஏ வந்து 6 மைனஸ் 2n எழுதலாமா? இந்த ஏவை தான் நான் போட்டிருக்கேன், ப்ளஸ் ஏஎன் தான் கொடுத்துருக்காங்களே, என்னது 4னு. ஸோ அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இஸ் ஈக்குவல் டு என்னது, -14. நீங்கள் என்ன எழுதுங்க, சின்ஸ் என்னது ஈக்குவேஷன் 1 எழுதுங்க. ஏன்னா இதில் தானே ஏவோட வேல்யூ போட்டோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும்னா 2 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடலாம். n ப்ராக்கெட்டில் பாருங்கள், 6 + 4 10, 10 - 2n இஸ் ஈக்குவல் டு 2 × -14 வந்து -28 கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணனா 10n - 2n² இஸ் ஈக்குவல் டு -28. ஸோ இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் வந்துருச்சு. அப்போ எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறேன், ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2n² -10n ஏற்கனவே -28 இருக்குது, -28 இஸ் ஈக்குவல் டு 0. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டோம். எல்லாமே 2 டேபிளில் போவோம். n² -5n 2 டேபிளே போகிறனால -14 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஸ்ப்ளிட்டிங் மெத்தடில் வந்தால் -14 தான். ஸோ என்னது 2 7s போகும். இங்கே மைனஸ் இருக்க மிடில் டேர்ம்னால பெரிய நம்பரில் மைனஸ். ஸோ n² + 2n -7n -14 இஸ் ஈக்குவல் டு 0னு எழுதலாம். தட் இஸ் இதில் காமன் என்னது, n மட்டும் தான் காமனு. n + 2 -7 எடுத்துனா மைனஸ் வெளியே வந்ததுனால உள்ள ப்ளஸ் ஆகிடும். ஸோ n + 2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், n - 7 ஒன்று, n + 2 இஸ் ஈக்குவல் டு 0னு கிடைக்கும். ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு என்ன கிடைக்கும், 7 ஒன்று கிடைக்கும், -2 கிடைக்கும். அது பாசிட்டிவ் மட்டும் தான் வரும், நெகட்டிவ் வராது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒன்லி பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ இப்போ n இஸ் ஈக்குவல் டு 7 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வேறு என்ன கேட்டிருக்காங்க, ஏ கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், n இஸ் ஈக்குவல் டு புட்டு n இஸ் ஈக்குவல் டு 7 இன் ஈக்குவேஷன் 1. என்னது ஈக்குவேஷனு, தட் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 6 - 2n தான் நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 1ல் கண்டுபிடிச்சோம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 6 - 2n என்னது 7, தட் இஸ் 6 - 14. ஸோ இப்போ ஏ என்னது உங்களுக்கு -8. ஸோ therefore ஏ இஸ் ஈக்குவல் டு -8, n இஸ் ஈக்குவல் டு 7 கண்டுபிடிச்சாச்சு.